राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ ராமதாசர் மகாத்மாக்களுடைய ஹிருதயம் எப்படி அப்படின்றது நம்ம நேற்று பார்த்தோம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சனாதன தர்மம் நன்னா இருக்கணும், இந்துக்கள் எல்லோரும் அழகான ஒரு ஹிந்து தர்மத்தை சுதந்திரமா ஃபாலோ பண்ணணும். இதுதான் அவருடைய லட்சியமா இருந்தது. மற்ற மதத்துக்காரர்கள் மேல வெறுப்போ கோபமோ எல்லாம் கிடையாது. மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய மதத்தை கேவலமா பேசினாலோ நம்முடைய தர்மத்தை பண்ண விடாம தடுத்தாலோ அப்பொழுதுதான் சமர்த்த ராமதாசருக்கு கோபம் எல்லாம் வருது. பொதுவா பார்த்தா மகாத்மாக்களுடைய ஹிருதயம் அன்புமயமானது, கருணைமயமானது. தர்மம் அங்க பிராதான்யம். தர்மத்தை ஃபாலோ பண்றவர்கள் யாராவது இருந்தா அவர்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றா. நீங்க நாரதர் சரித்திரத்துல பார்க்கலாம். இரண்யகசிபனுடைய மனைவி கயாது கர்ப்பவதி. அவளை இந்திரன் இழுத்துட்டு போகும்பொழுது நிறுத்தி, இந்திரா அப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லி அந்த இரண்யகசிபுவனுடைய மனைவி கயாதுவுக்கும் பகவத் விஷயத்தை அவ்வளவு அழகா உபதேசம் பண்ணார். அதே நாரதர், வால்மீகி, வேதவியாசர், துருவன், பிராச்சீன பர்ஹிஷத், பிரச்சேதஸ், இப்படி பல பேருக்கு உபதேசம் பண்ண. அதே நாரத மகரிஷி இந்த நலகூபரன், மணிகிரீவன் அவர்கள் தர்மத்தை விட்டு விலகிறான்னு சாபம் கொடுக்கிறார். சில பேருக்கு நாரதரே சாபம் கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. மகாத்மாக்களுடைய லட்சியம் தர்மம். தர்மத்தை பிராதான்யமாக கொண்டுதான் அவருடைய காருண்யம், கோபம், சாபம் எல்லாமே. சமர்த்த ராமதாசரும் அந்த வழிதான். மௌனி பாபா, அந்த மாதிரி நிறைய பேர், சில பேர்லாம் முஸ்லீமை சேர்ந்தவர்கள்லாம் சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யாளா இருக்கா. அவ்வளவு அழகா அவர்கள் மேல சமர்த்த ராமதாசருக்கு ஒரு நாளும் கோபமோ வெறுப்போ கிடையவே கிடையாது. அதே சில பேர் இந்துக்களா இருந்தும் தர்மத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற அவர்கள் மேல கோபம் எல்லாமே வர்றது சமர்த்த ராமதாசருக்கு. திரும்ப திரும்ப ஒரே விஷயம்தான், தர்மம். தர்மப்படி வாழணும் நாம.
சூழ்நிலை, சுற்றி இருப்பவர்கள், காலம், இது எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டதுதான். அது கிருத்தயுகமோ, திரேதா யுகமோ, துவாபர யுகமோ, கலியுகமோ, எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டதுதான். அதனாலே தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. சமர்த்த ராமதாசன் அதனாலதான் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கான தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பிரம்மச்சாரிகள், வைராக்கிய சீலர்கள்லாம் அவர்கள் எப்படி வாழணும் அப்படி சொல்லிக் கொடுக்கிறார். கணவனை இழந்தவர்கள் அவர்கள் எப்படி வாழணுமோ அழகா அவர்களுக்கான தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உலகம் அவர்களை ஒடுக்கி வைக்கிறது, சமர்த்த ராமதாசர் அவர்களை தர்மப்படி வாழ வைக்கிறார். சமர்த்த ராமதாசர் இடத்துல நிறைய பேருக்கு அபிமானம் உண்டு, நிறைய சிஷ்யர்கள் உண்டு. பல ஊர்களுக்கு அவர் பயின்றிருக்கார். பல இடங்கள்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் சமர்த்த ராமதாசர் இடத்துல ஆசையோட வருவார்கள். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசரை பார்த்துட்டு ஒரு வாலிபன், நல்ல வயசு பையன், ரொம்ப தீவிரமா நீங்க என்ன சிஷ்யனா ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு வைராக்கிய வாழ்க்கை தான் வாழணும், எனக்கு இந்த சம்சாரம் உலகம் எல்லாம் என்னை பிடிச்சு வச்சுருக்கு, அதுல இருந்து நீங்க தான் என்ன ரட்சிக்கணும், இப்படி எல்லாம் சொல்றான். இப்ப சமர்த்த ராமதாசர் குழந்தை, உனக்கு என்னதான் ஆகணும் அதை சொல்லு அப்படின்ற. எனக்கு உங்களோட அப்படி இருந்தா போதும், நான் பாட்டுக்கு யாத்திரை பண்ணிட்டு, நான் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு, பகவத் விஷயங்களை அனுபவிச்சுண்டு ஒரு வைராகியா இருந்துட்டு போறேன் அப்படின்ற. சமர்த்த ராமதாசர் சிரிக்கிறார். இது உனக்கான வழி இல்லை, இது வேண்டாம் உனக்கு, நாமம் ஜபி, உன் கடமையை பண்ணு, அதுதான் சரியா வரும். இந்த வைராகியா இருக்கணும் அப்படின்ற அந்த நிலைமை வேண்டாம் அப்படின்ற. நான் சொல்றேன், இல்ல உத்தவ் கல்யாணி வாழலாம் இருக்காள, அந்த மாதிரி நானும் ஆகணும். சமர்த்த ராமதாசர் திரும்பவும் சொல்றாரு, இல்லடா கண்ணா, அது உனக்கான வழி இல்லை, அது வேண்டாம் அப்படின்றார். அவன் ரொம்ப பிடிவாதமா, இல்லை எனக்கு அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, சமர்த்த ராமதாசரோட கூட இருந்தா பல ஊர்கள் போயிடலாம், எங்க போனால் தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், எல்லா இடங்கள்லையும் மரியாதை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், ஊர் உலகத்துல எல்லாரும் கொண்டாடுவார்கள், கம்ஃபர்டபுள் லிவிங். இதை பேஸ் பண்ணி தான் அவன் சமர்த்த ராமதாசரோட இருக்கணும்னு உனக்கு லட்சியம். இப்ப உத்தவோ கல்யாணம் அந்த மைண்ட் செட்ல வரல. குருவோட இருந்தா அவர் சொன்னதை கேட்டுட்டு இருந்தா, அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசர் சொன்னார், அவன் இல்ல இல்லைன்னா சரி வா என் கூட இரு, ஒரு 10-15 நாள் இருந்து பாரு, ஆனா ஒன்னே ஒரு நிபந்தனை அப்படின்னார். என்னன்னு கேட்டான். நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே கரெக்டா விடாம யோசிக்காம ஃபாலோ பண்ணணும், அப்ப மட்டும்தான் நீ சொல்ற அந்த ஸ்திதியை அடைய முடியும், இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான். அவன் நினைச்சான், என்ன கதை நாடம் நீங்க எதுக்கு சொல்லுவாரு, சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுவார், பார்த்துக்கலாம் அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சு, சரி மகாராஜ் நீங்க எப்படி சொல்ல அப்படியே இருக்கேன், ஒரு வார்த்தை மீற மாட்டேன் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். இதுல உத்தவ் கல்யாணி வாழலாம் பார்த்துட்டு இருக்கா, அவ யாருமே இதுல தலையிடவே இல்லை. ஏன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சாதாரணமா அந்த சீனியர் ஜூனியர்லாம் வந்துடும் இல்லையா. ஆனா அவ இதெல்லாம் யோசிக்கல. ஏன்னா சரி இவனுக்கு ஏதோ ஒரு விதமா சொல்லி கொடுக்க போறார், இவனை எப்படி பக்குவப்படுத்துவா, அவ்வளவுதான். அதுல நமக்கு என்ன பாடம், அவ்வளவுதான். உத்தவ் கல்யாணி வாளுக்கெல்லாம் யோசனை, அதுக்கு மேல அவர் யோசிக்கவே இல்லை.
உத்தவ், கல்யாண், சமர்த்தர் இவெல்லாம் அப்படி ஊர் ஊரா போறா. போற இடங்கள்லாம் ஏற்கனவே பழக்கப்பட்ட இடங்கள், அதனால நல்ல மரியாதை, தங்கறதுக்கு இடம், நல்ல சாப்பாடு. நிறைய பேர் இவனை வந்து ஆஹா, இந்த இள வயசுல இந்த பயலுக்கு எவ்வளவு தூரம் ஒரு புத்தி, எவ்வளவு அழகா குருவோட வரான், இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா எனக்கு ஒரே சந்தோஷம். சமர்த்தராமதாசர் ஒன்றும் சொல்லலை, பெருசா அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கவும் இல்லை, இதை பண்ணு அதை பண்ணலாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. ஸோ அவனா கேட்டு 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 சில விஷயங்கள்லாம் பண்றான். ஒரு 10-15 நாள் ஆயாச்சு. அப்படி காட்டு வழி பாதையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 2 நாள் கிராமம் ஊர் இப்படி போயிடுச்சு வாழ்க்கை. ஒரு 2 வாரம் சுகமா இருந்தது. சமர்த்தராமதாசரோட வந்து எப்ப காட்டுக்குள்ள போகணும், எப்ப மலைக்குள்ள போகணும், எப்ப குகைக்குள்ள போகணும், எப்ப ஊருக்குள்ள போவார் ஒன்றும் யாருமே தீர்மானிக்க முடியாது. இன்னைக்கு ஊர்ல இருக்காரு, சரி இந்த ஒரு 10 நாள் இந்த ஊர்ல தான் இருப்பாருன்னு பார்த்தா டக்குன்னு காணாம போயிடுவார். அவரோட மதத்திலேயே பர்மனண்டா தங்க மாட்டார். சாஃபலா இருக்கட்டும் எங்கேயுமே தங்க மாட்டார். ராமநவமிக்கு திடீர்னு ஒரு நாள் வருவார், திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா கதையில் இருக்க மாட்டார், சொல்லக்கூட மாட்டார் நான் கிளம்ப போறேன், எல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் பார்ப்பார், சரியில்லைன்னா விஷயம் சொல்லி கொடுப்பார், அதுக்கப்புறம் அவாவா ஹேண்டில் பண்ணிட்டோன்னு கிளம்பி போயிடுவார் சமர்த்தராமதாசர். அதனால எல்லாருக்கும் தெரியும் உத்தவ் சுவாமி, கல்யாண் சுவாமி திடீர்னு பாதியில சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தனியா போயிடுவார். சமயத்தில் ஒரு 7 பேர் வந்தா நீ மட்டும் வா, மற்றவெல்லாம் கிளம்புங்கன்னு விடுவார். ஒன்றும் பதிலே பேச முடியாது சமர்த்தராமதாசர் இடத்துல. அழகாவா அப்படி இப்போ ஒரு காடு மாதிரி பாழடைஞ்ச ஒரு ஊருக்குள்ள மாதிரி போயிட்டு இருக்க, ஆளே இல்லைங்க. ஸோ அப்படியே போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு மரம், அழகா அந்த மரத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாழடைஞ்ச ஒரு கிணறு தண்ணியோட இருக்கு. சமர்த்த ராமதாசர் சொன்னார், டேகண்ணா இந்த மரத்து மேல ஏறு அப்படின்னார். பார்த்தான், இப்பதான் சொல்றாரு குருநாதர், இதை பண்ணிட்டோம்னா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சான். கட 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 மரத்து மேல ஏறான். அந்த கலைக்கு மேல வா அப்படின்னார். இந்த கல்யாணுக்கு சொன்னார்ல அதே மாதிரி கலைக்கு மேல வான்னுட்டார். அப்படி பார்த்தா அவன் கொஞ்சம் சமர்த்தராமதாசர் கவனிக்கலாம் சார், மகாராஜ் அது கீழே ஒரு கிணறு இருக்கு, பாழும் கிணறு இருக்கு. தெரியும் தெரியும் வா வா அப்படின்னு அது விலையே கொடுக்கல. அவன் பார்த்தான், ஒன்றும் புரியலை. மற்ற யாரும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. இவர் தெரியும் தெரியும் வா வா அப்படின்றார். வந்துட்டான். அந்த களை மேல அப்படி கொஞ்சம் பயந்து பயந்து தான் வந்தான். பாழும் கிணறு வேற, தண்ணியெல்லாம் இருக்கு, காடு மாதிரி இருக்கு, அதனால மரம் எல்லாம் பார்த்து ஜாகிரதையா வந்தான். அந்த கலையோட அடியில் இருந்தான். சமர்த்தராமதாசன் நடுவில் வா அப்படின்னாரு. மகராஜ் இந்த கணத்துக்கு வேலையா சொல்றீங்க அப்படின்னா அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. சமர்த்தராமன் அதே தான் கரெக்டா புரிஞ்சுட்டியாவா அப்படின்ட்டு கரெக்டா கணத்துக்கு மேல வந்தாச்சு. நடுவுல கணத்துக்கு மேல அந்த களை போயிட்டு இருக்கு, அது மேல நிக்கிறான். கணத்துல இருந்து ஒரு 10-15 அடி ஒசரத்துல அந்த களை இருக்கும் வச்சுக்கோங்களேன், பாழடைஞ்ச ஒரு கிணறு. சமர்த்தராமதாசர் சொன்னார், கொண்ட அப்படியே அந்த கலையை பிடிச்சி தொங்கு அப்படின்னார். இவனுக்கு மகராஜ் இங்கேயா மகராஜ் அப்படின்றான். நீ கை காட்டுற அங்கேதான், அண்ணா பிடிச்சி தொங்கு கீழே அப்படின்னாரு. இப்ப பார்த்தா தொங்கினா திரும்பி ஏற முடியாது. தொங்கியாச்சுன்னா திரும்பியும் அந்த மரத்துல ஏறுறதுக்கான அளவுக்கு அவனுக்கு பெரிய பழக்கம் எல்லாம் கிடையாது. தொங்கிட்டு திருப்பி காலை தூக்கி மேலே போட்டு லாக் பண்ணி எப்படி ஏறணும், பழக்கம் இருக்கணும். கிராமத்து பசங்க, அதுலயே ஊறி கிடக்கிற பசங்களுக்கு அப்படிலாம் முடியும், திடீர்னுலாம் ஒருத்தரால முடியாது. ஒன்றும் பேச முடியல. தொங்குடா அப்படின்னு சத்தம் போட்டார். பிடிச்சுன்னு தொங்கினான். சமர்த்தான் இப்படி பார்த்துட்டே இருக்கார். அவன் பார்த்தான், எவ்வளவு நேரம் தொங்க முடியும் ஒரு மனுஷனால?
அவன் வெயிட்டை வச்சுட்டு ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை வச்சுன்னு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஓரளவுக்கு அவளுடைய பலம், அவளுடைய எக்ஸசைஸ், உடம்பு இதெல்லாம் வச்சுண்டு அவளுடைய தைரியம், நம்பிக்கை, ஒரு தீவிரம் இதெல்லாம் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நேரங்கள் கூடும். ரொம்ப நேரம்லாம் யாரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யாராலையுமே தொங்க முடியாது. ரொம்ப ரேரஸ்ட் ரேர் எங்கேயா சில பேர். அப்ப தொங்கிட்டு இருந்தா இவர் பார்த்துட்டே இருக்காரு, ஒன்னும் சொல்லல, விரும்ப பார்த்துட்டு இருக்காரு. மகாராஜ் கை வலிக்கிறது மகாராஜ். அப்படியாடா, சரி தொங்கு, கை வலிக்கிறது அப்படியாடா கேட்டா தொங்கு அப்படின்ட்டார். ஏற்கனவே தொங்கிட்டு தான் இருக்கான். மகாராஜ் என்னால முடியல மகாராஜ், கை ரொம்ப வலிக்கிறது. அப்படியா, ஏண்டா இந்த மரக்களை ஒன்ன பிடிச்சிருக்கா, நீ மரக்களைய பிடிச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன. அழுக வருது அவனுக்கு. மகாராஜ் களை எங்களை பிடிச்சுன்னா நான் ஏன் மகாராஜ் கை வலிக்கிறதுன்னு சொல்ல போறேன், நான் தானே அதை பிடிச்சிருக்கேன் மகாராஜ். அப்ப களை ஒன்ன பிடிக்கல, சரிதானே? ஆமா மகாராஜ், நான் தான் களைய பிடிச்சிருக்கேன். ஓ சரி, இப்ப சொல்லு, சம்சாரமும் உலகமும் ஒன்ன பிடிச்சிருக்கா, நீ சம்சாரத்தையும் உலகத்தையும் பிடிச்சிருக்கிய? சம்சாரம்ன்றது இந்த உலக வாழ்க்கையை சொல்ற. அப்ப அவனுக்கு புரி தட்டிட்டான். நான் அவதான சொன்னான், உலகமும் சம்சாரம் என்ன பிடிச்சிருக்கு, என்ன காப்பாத்துமோன்னு. இப்ப அவன் சொன்னான், மகாராஜ் புரிஞ்சாச்சு, நான் தான் இதை பிடிச்சிருக்கேன், அது என்ன பிடிக்கல. உலகமோ இந்த உலக வாழ்க்கையோ நம்ம சொல்ல மாதிரி சாதாரண மெட்டீரியலிஸ்டிக் லைஃபோ எதுவுமே என்ன பிடிக்கல, நான் தான் இதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அது ஒன்ன பிடிக்கல, நீ தான் அதை பிடிச்சுட்டு இருக்க, சரிதானே? மகாராஜ், இப்ப நீ விடணுமா அது விடணுமா சொல்லு. கை வலிக்கிறது ஒரு உபன்யாசம், ஒரு தத்துவார்த்தம் வேற. அது நீ விடணுமா அது விடணுமா? மகாராஜ் அதுதான் என்ன பிடிக்கலையே, அது எப்படி என்ன விட முடியும், நான் தானே அதை பிடிச்சுட்டு இருக்கேன், அப்ப நான் தானே விடணும் அப்படின்னா. அப்ப விடுறா அப்படின்னா. எப்படி மகாராஜ், அட கைய விட்டா போக போறது அவ்வளவுதானே அப்படின்னாரு. அப்ப அவனுக்கு தோணுது, நான் எப்படி விடுறதுன்னு கேட்டுட்டு இருக்கேன், நான் விட்டா போதுமே, நான் பிடிச்சுட்டு இருக்கிறதுனால தானே நான் விடணும்னு கேட்கிறேன். நான் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே, விடுறா அப்படின்னா. விட்டே மகாராஜ் அப்படி கையை விட்டான், நேர போய் பாடி கிணத்துல விழுந்தான். விடும்பொழுதே ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன்னு கண்கள்ல கண்ணீரோடு அப்படி விழுந்தான். என்னன்னா அவனுக்கு நீச்சல் வேற தெரியாது. நீச்சல் தெரிஞ்சிருந்தா கூட இவ்வளவு டென்ஷனா இருக்க மாட்டான். சரி கையை விட்டா கீழே குதிச்சு நீஞ்சல் அடிச்சு வந்துடலாம். உலகம் அப்படிதானே பயமுறுத்துற நம்மள. நாளைக்கு என்ன ஆகும், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன ஆகும், மரணம் என்ன ஆகும், நம்ம பண்ண பாபங்கள் நிறைய ஒரே ஏதோ ஒரு சந்தேகத்தை அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா. இந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படி விட்டுடுங்க. எதெல்லாம் உங்களை பாதிக்கிறதோ, இது இப்படி நடந்துருக்கு, அது அப்படி நடக்கிறது, இது இப்படி நடக்கலை, இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கலை, இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த பிடியை, அதுல ஒரு பிடி இருக்கு இல்லையா, அந்த பிடியை விட்டுடுங்க. விழுந்துடான் பாழும் கணத்துல. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன்னு. அதாவது தனக்கு நீச்சல் தெரியும் தெரியாது, நான் உள்ள விழுந்தா மூச்சு தண்ணி செத்து போயிடுவேன், என் வாழ்க்கை முடிஞ்சது, இது எதுவுமே யோசிக்கல. நான் பிடிய விடணும் அவ்வளவுதான். நான் விட்டுட்டா எனக்கு பாதிப்பு இல்லை, நான் காப்பாற்றப்படுவேன். நான் பிடிச்சிருந்துக்கு வரைக்கும் யாராவது காப்பாற்றணும் செஞ்சுட்டு இருக்கோம். விட்டாச்சுன்னா என் பிடிவே இல்லை, அப்ப என்னையும் என்ன காப்பாற்றிக்க முடியாது. ஆனா யாரோ ஒருத்தனை காப்பாற்றுவா இல்லையா, அதான நம்பிக்கை, அதான சரணாகதி. இரு கையும் விட்டேனும் திரௌபதியை போல, இதான் 2 கையும் விடுறது. அவனுடைய விழுந்தான் சமர்த்தர், கல்யாண் குதிரை அவனை காப்பாத்துறா அப்படின்னா. இவன் அப்படி விட்டு அப்படி விழுந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள சமர்த்தன் அவன் சொல்ற, கல்யாண்
காப்பாத்துறவனே அப்படின்னு டக்குன்னு உடனே கதை அதில் குதிச்சார். அவனோட பிடிச்சார். அப்புறம் அங்கே ஏதோ ஒரு கொடி மாதிரி ஒன்று தொங்கின பிடிச்சி ஏறா அப்படின்னார். கட 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 கடன்னு ஏறினான். வந்தான். சமத்ராமதாசர் காலை கட்டி பிடிச்சுட்டு அழுதான். இது நாள் வரைக்கும் நான் ஏதோ என்ன பிடிச்சுட்டு இருந்தேன்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சது நான் தான் அவள் நாள் பிடிச்சுட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சது நான் எதை பிடிக்கணும்னு சொல்லி குருவுடைய சரண கமலங்களை இறுக்கி பிடிச்சிருந்தான். சமத்ராமதாசர் முதுக தட்டி கொடுத்தார். சாதாரணமா இரு, பக்தி பண்ணு, நாம ஜபம் பண்ணு. வைராக்கியம்னா எல்லாத்தையும் விடுறது, சும்மா அப்படியே அலையிறது, எங்கேயோ சாப்பிட்றது, எங்கேயோ படுத்துக்கிறது அப்படி இல்லை. என்ன கிடைக்கிறதோ அதுல நிம்மதியா வாழறது. எந்த வாழ்க்கைய வாழறையோ அந்த வாழ்க்கைய பகவத் பிரசாதமா கொண்டாடுறது. இன்னி வாழ்க்கையில தெய்வம் என்னெல்லாம் அனுபவங்கள் கொடுக்கறதோ அதை அப்படியே ஏத்துக்கிறது. மழையோ வெயிலோ குளிரோ, மானமோ அவமானமோ, லாபமோ நஷ்டமோ, சுகமோ துக்கமோ அப்படியே ஏத்துக்கோ. விடாம நாம ஜபம் பண்ணு. உள்ளுக்குள்ளே இருந்து பகவான் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு சொல்லுவான், அதை ஃபாலோ பண்ணு. இப்போ உடம்புக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தானா தாகம் எடுக்கும். அப்ப ரொம்ப யோசிக்க வேண்டாமே, தண்ணி குடிச்சா போதுமே. பசிக்கிறது, ஆகாரம் சாப்பிட்டா போதுமே. பசி இல்லாத பொழுது ஆகாரம் சாப்பிடக்கூடாது. கலப்பா இருக்கா, தூங்கணும், அவ்வளவுதானே. அப்ப சின்ன சின்ன விஷயங்களே பகவான் அழகா சொல்லித்தரான். இப்ப எது கண்ணுக்கு நேரம் ஒரு பூச்சி வரலாம், கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லித்தரான். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவான் வழி காட்டுறான். இந்த குட்டி 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 குட்டியா வழிகாட்டி பெரியதான பிரம்ம தத்துவம் வரைக்கும் அவன் வழி காட்டுவான். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அம்மா கர்ப்பத்துல இருந்து வெளில வர்றது, அதுக்கு பசிச்சா பால் குடிக்கணும்னு அதுக்கு தெரியறது. அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா பெரியவாசான் பிள்ளைலாம் சொல்லுவார். பிறந்த ஒரு பசுவோ இல்லாட்டி நாய்க்குட்டியோ பெருசா கண்ணு கூட திறக்காது, ஆனா அம்மா மடியில கொண்டு வாயை வச்சு பாலை குடிக்கும். அதுங்களுக்கு அது வரைக்கும் அதுக்கு உள்ள யாரும் ட்ரைனிங்லாம் கொடுக்கல. கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு இந்த பால் குடிக்கிறதுன்ற கான்செப்டே தெரியாது. துப்புள் குடிவையோ எல்லாம் பண்ண வெளில வந்தோடனே அம்மாவுடைய மடியில வச்சு பால் குடிக்கணும் அப்படின்னு அதுக்கு யார் சொல்லித்தரா? அழகா வளர 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 மனுஷ குழந்தைகளே எடுத்துப்போமே, அது அழகா சிரிக்கிறது, அழகா வார்த்தையே இல்லைன்னா கூட அது தன்னுடைய விஷயங்களை சொல்றது. அதுக்கு இந்த வயசுல நட, உக்காந்துக்கோ, ஓடு, குதி, அடம்பிடி, அழு அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி தரலையே. அதுவா எல்லாம் பண்றது. அம்மா அப்பா புரிஞ்சு 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 அதுக்கு தூக்கம் வருது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனா அதுக்கு வேண்டிய கேட்கறதா இல்லையா? அப்ப ஒண்ணுமே தெரியாம உலகத்துல தனக்கும் மற்றவாளுக்கு என்ன சம்பந்தமே தெரியாம தானே ஒரு குழந்தை வருது. அம்மா அப்பான்றதுலாம் அம்மா அப்பா மேல காட்டுற அன்பை வச்சு தெரியாது. இல்லாட்டி அதுக்கு எப்படி தெரிய போறது? ஷீ இஸ் மை மாம், ஷீ இஸ் மை டா, ஈ இஸ் மை டாட்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் சொல்லணும். அது வரைக்கும் அதுக்கு எப்படி தெரியும்? ஆனாலும் அதுக்கு எல்லாம் பகவான் காட்டி கொடுக்குறான் இல்லையா? அதே மாதிரிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல நமக்கு பலவிதமான எண்ணங்கள் வர்றது, பலவிதமான அனுபவங்கள் வர்றது. ஒவ்வொன்றுத்துலையும் பகவான் ஒவ்வொரு செய்தி சொல்லி 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 நம்மளை மேல கொண்டு வரானா இல்லையா? யுதிஷ்டர் பஞ்சபாண்டவர்களோட இருக்கார். துரியோதனன் அவர்கள் அரக்கு மாளிகளை வச்சு தீ வச்சு கொளுத்திடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆனா தெய்வம் என்ன பண்ணிட்டு விதுரர் வழியா அவளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அவள் வாழறதுக்கும் காப்பாத்திக்கிறதுக்குமான வழியை சொல்லி கொடுத்தார். யுதிஷ்டரும் கரெக்டா போன அண்ணிலிருந்தே குகையை வெட்ட ஆரம்பிச்சுட்டார். கரெக்டா தீ வைக்கிற அன்னைக்கு வெளியில கிளம்பி போயிட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் மூலமா இப்ப அம்மா கிட்ட இருக்கும்போது பெருசா ஏபிசிலாம் தெரியாது, சும்மா டைம் பாஸ்க்கு அம்மா தான் சொல்லி தருவார். ஒரு பள்ளிக்கூடம்னு அனுப்புறோம், ப்ரீ ஸ்கூல் ஏதோ ஒன்று, சம்பந்தமே இல்லாத ஒரு டீச்சர், முன்ன பின்ன பழக்கமே கிடையாது. நீதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கறது, அழுகிறது, அழுதுண்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சக்க போர்டு போடும். அதுக்கப்புறம் அது ஸ்கூல்லே என்னெல்லாம் கத்துட்டோ நம்மள்கிட்ட வந்து சொல்லும், ஏ பி வி சொல்லு அப்படின்னு.
முன்ன பின்ன தெரியாத ஒரு டீச்சரை அதுக்கு நம்புறதுக்கு எங்கேயிருந்து தைரியம் கிடைக்கிறது, அதுக்கு எங்கேயிருந்து நம்பிக்கை கிடைக்கிறது? அதுக்கு உள்ளுக்குள்ளேருந்து இவர் சொல்றத கேட்கணும்னு யார் சொல்லி தரா? அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, பான் இல்லாமல் தனியா, நிஜமாவே தனியா ஜெயிக்கிறதே. அங்க வர குழந்தைகள் எல்லாம் அதுக்கு புதுசு, தெரிஞ்சவா யாரும் கிடையாது. அப்பா அம்மா யாரும் அந்த கண்வட்டத்துக்குள்ள இருக்க மாட்டா. நினைக்கிற குழந்தைகள் எப்படி ஜெயிக்கும்னு. முன்ன பின்ன தெரியாத ஒரு 15-20 குழந்தைகளோட ஒன்னா சேர்ந்து, முன்ன பின்ன தெரியாத ஒரு டீச்சர், அப்புறம் அங்கே பாத்ரூம்லாம் போனால் அதுக்கு ஒரு ஆயா அம்மா, பேச்சே வரலனா கூட இதுங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு யார் சொல்லித்தரா? இதே பகவான் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை வளர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அதனால பகவானை இறுக்கி பிடிக்கணும். சமர்த்த ராமதாஸ் அவங்ககிட்ட சொன்னார், அது மாதிரி எதுவும் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடை இல்லை. உலகமோ வாழ்க்கையோ சூழ்நிலைகளோ சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோ எதுவுமே இல்லை. நீ எதை பிடிக்கிறையோ அதற்கேற்ற மாதிரி எல்லாம் மாறாது. உனக்கு இது வேண்டாம்னா விட்டுவிட, அவ்வளவுதானே. இது வேண்டாம் 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 ஏன் பிடிச்சிட்டு இருக்க? கோபம் வேண்டாமா, கோபம் வேண்டாம்னு விட வேண்டியது தானே. விட்டுத்தான் பழகணும். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா மாறினான், அழகா நாம ஜபம் பண்ணான். சமர்த்த ராமதாசர் அவனுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். ரொம்ப ஸ்ரத்தையோட. அதாவது முன்னாடிலாம் இங்க இருந்தா சுகரமா இருக்கலாம், சௌகரியமா இருக்கலாம், உடம்புக்கு பிரச்சனை இல்லைல்ல, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை அப்படி நினைச்சவனுக்கு இப்ப நிறைய விஷயங்கள்ல ஈடுபாடும் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வர அவன் அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் பக்குவப்படுத்தி கொண்டு வர. குரு இப்படிதான் நம்மளை ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பக்குவப்படுத்திட்டே இருக்கார். நாம குருவை படுத்தினாலும் குரு நம்மளை பக்குவப்படுத்திட்டு இருக்கார். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.